வழக்கம் போல் சென்னையில் அதே டிராஃபிக்கு, அதே வெயில். கேஎஃப்சி வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து ஆர்டர் வந்தாச்சு, எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதான். ஆர்டர் பண்ண சிக்கன் வந்தாச்சு, ஒரு பெப்சி, அதுக்கப்புறம் ஒரு பர்கர் கேஎஃப்சி, அதுக்கப்புறம் சாஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு vlog எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் கிடையாது. ஒருத்தன்ட்ட நான் நோட்டு கொடுக்க போனேன். நோட்டு கொடுத்துட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா சரி அப்படியே கேஎஃப்சி இருந்துச்சு, ஸோ அப்படியே சாப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு vlog கிடையாது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஆக்சுவலாக கேஎஃப்சியில் vlog பண்ணுறதுக்கு அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது, பட் இது எல்லாமே சாப்பிட்றது தானே அப்படின்ட்டு கேட்கலாம். பட் நானும் சாப்பிட்ருக்கேன். பட் பாப்கார்ன் சிக்கன் தான் அதிகமாக வந்து நான் சாப்பிட்ருக்கேன். பட் இப்போ தான் இதுக்கு முன்னாடி சாப்பிடாததுனால இன்னும் வந்து பர்கர் கேஎஃப்சி அதோட சேர்த்து சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஸோ பர்கருக்குன்னு தனியாக ஒரு vlog பண்ண தேவையில்லை. ஸோ பர்கருக்குள்ளார கேஎஃப்சி வச்சு முடிச்சிட வேண்டியதுதான். ஆமாம். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் ஜிங்கர் பர்கர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 இல்லைனா 7 கொடுப்பேன். என்ன வந்து பர்கரில் கேஎஃப்சி அது 2 டேஸ்ட்டும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது நம்மளை டங்கால. அவ்வளோதான், பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து இதுதான் ஆக்சுவலாக ரிமைனிங் ஐட்டமாக இருக்குது. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சாஸு. ஸோ என்னதான் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கேவலமாக இருந்தாலும் இது ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். என்ன கேவலமாக இருந்தாலும் சாஸை போட்டு அதில் வந்து ஃபுட்டு மேலே போட்டு சாப்பிட்டு எப்படியோ முடிச்சிடலாம். அண்ட் சில பேர் இது வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியும் ரெஸ்டாரண்ட்லேருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த கேஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லை டாமினோஸாக இருக்கட்டும், இல்லை சில ரெஸ்டாரண்ட்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க, தண்ணிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எனக்கு புரியுது, மேபி அது அவங்களோட பிரின்சிபலாக இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னாவே அது வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டர் வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் இது என்னோட ஒப்பீனியன். ஒரு ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு கடையில் வந்து தண்ணி நமக்கு கிடைக்கிது, ஒரு தள்ளு வண்டியில் இருக்கிற ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிது. பட் ஒரு ரெப்யூட்டடு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு சம் அதர் திங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்கிறது இல்லைங்க. ஸோ தண்ணிங்கிறது ஜென்ரலாக ஒரு ரெஸ்டாரண்ட்னாவே இருக்கணும். இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். அண்டு சம்டைம்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கேஒய்சிக்கு பதிலாக கேஎஃப்சின்னு சொல்லிடுவேன். அப்புறம் டெவலப்பரோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஷேம் ப்ரோ, வெரி ஷேம் ப்ரோ. ஸோ இந்த பெப்சி கோக் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 2 to 3 தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஹியூமன் பாடியோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 to 8 இருக்கும். ஸோ வாட் எவர் பிஹெச் வேல்யூ 7 to 8 அது நம்ம கன்சியூம் பண்ணால் தான் அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த மற்றபடி அந்த ஜங்க் ஃபுட்ஸு, இந்த பெப்சி கோக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 to 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ எப்போவாச்சும் ஒரு அக்கேஷ்னலாக நம்ம வந்து சாப்பிட்லாம். பட் எப்போவுமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஸோ அதனால தான் கங்கா வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே போய் குளிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அதோட ரீசன். ஸோ இந்த கேஎஃப்சி எப்படி வந்து ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ வேண்டாம், vlogல வந்து ஹிஸ்ட்ரி வேணாம், ஸ்டாப் பண்ணிடலாம். என்னோடய பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக சாஸ் ஒட்டிஞ்சு இப்போ தான் நான் தொடச்சிட்டு வந்தேன். ஸோ நான் இந்த க்ளோத்ஸை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும்.
எந்த கடைக்கு நம்ம போய் வாங்கினாலும் ப்ரோ இந்த ஷர்ட்டை மட்டும் தனியாக துவைங்க ப்ரோ, வேறு எந்த ஷர்ட்டோடையும் அந்த மெர்ச் பண்ணிடுறாங்க, இதை மட்டும் தனியாக வாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் நான் வாங்கின ஒரு 5 ஷர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதை தான் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாஷிங் மிஷினுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா ஃபார் 1 ஷர்ட் என்னை 1/2 hour நீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஆமாங்க, ஒரு 1/2 hourக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டால் என்ன நிலம ஆகும் யோசிச்சு பாருங்க. ஓகே காய்ஸ், இதோட என்னோட KYC vlog KFC vlog என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.